ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனல் ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், டிப்ரெஷனில் இருக்கேன், சேடாக இருக்கேன், பயங்கர டவுனாக இருக்கேன், லைஃப்பில் எல்லாமே நெகட்டிவாக நடக்குது, நான் எனக்கு ஹீல் ஆகணும், லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், எனக்கு ஒரு ஹீலிங் தேவை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Three of Swords. Okay, Queen of Pentacles, King of Wands, Nine of Wands, Two of Swords, Page of Wands. Seven of Wands, Strength, Four of Wands, Five of Pentacles, Knight of Swords, Three of Cups. So bottom of the deck, Knight of Pentacles. Creativity, morality, creator, lovers, postponement, intensity, mind, traveling, change, laziness, innocence, slow window. Okay, success. Okay, ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ட்ரூ ஃபீலிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஜெனரல் ரீடிங், யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுட்டாங்க. இது வந்து கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், பர்சனல் ரீடிங் கிடையவே கிடையாது. ஸோ யாருக்கு மேட்ச் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் பொண்ணு, ஸோ பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க, எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே ஓகே,
கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷன் இருக்குது. இந்த ஒரு பர்சன் உங்களை எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். அப்படி பிளாக் பண்ணாட்டா ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கலாம். முன்னாடி இருந்த மாதிரி ஒரு டீப் கனெக்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பை கரண்ட் சுச்சுவேஷனில் கிடையாது. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டாங்கன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு உண்டு, பட் மூவ் ஆன் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷன். இவரால் மூவ் ஆன் ஆக முடியலை. ஓகே, பட் மூவ் ஆன் ஆகும்னு பல தடவை இந்த ஒரு பர்சன் அது ஒரு முடிவாக எடுத்துட்டு உண்டு, பட் மூவ் ஆன் ஆகிட்டில்ல. ஓகே, தென் இவர் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு லேசினஸ் காட்டிட்டு உண்டு. ஓகே, இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு பயங்கர மடியாடு. ஓகே, காரணம் என்னென்னு பார்த்தா ரெண்டு சுச்சுவேஷன். இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாமல் இழுத்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பிடி கொடுக்காம இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ஓடுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ரெண்டு சுச்சுவேஷன். மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக நீங்கள் டீல் பண்ணுறீங்கன்னா அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம், மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தால் மதர் இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ இவர் ரெண்டு சுச்சுவேஷனாக தான் இவர் இந்த ரிலேஷன்ஷிப், இவருக்கு ரெண்டு சுச்சுவேஷன் இம்பார்ட்டன்ஸு. இவருக்கு ரெண்டில் எதை சூஸ் பண்ணணும்னு இவருக்கு தெரியலை. ஓகே, இவருக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இவருக்கு ரெண்டில் எதை சூஸ் பண்ணது இவருக்கு தெரியலை. ஓகே, இதுவும் இம்பார்ட்டன்ட் அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் பல தடவை உங்களுக்கு ஒரு பிடி கொடுக்காம ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்காம ஆள் வந்து ஏதோ தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்களை வந்து காயப்படுத்தி பிளாக்ல போடுறதும் பிளாக்லேருந்து எடுக்கிறதும் ஒரு ரெண்டர் சேஸ் டைனாமிக் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்திருக்கும். ஓடிட்டே இருந்திருப்பாங்க. காரணம் ரெண்டு சுச்சுவேஷன். இவருக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட். ரெண்டில் எதோ சூஸ் பண்ணணும்னு இவருக்கு தெரியலை. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் மூவ் ஆன் ஆகிட்டில்ல, பட் கமிட்மெண்ட் தர்றேன், வெயிட் பண்ணி டைம் சரியில்லை சொல்லி உங்களை இழுத்துட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்களை எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப இன்னசென்ஸ் திங்க் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிற ஒரு கேரக்டர், ஒரு குழந்தை கேரக்டர், ஒரு சைல்டிஷ் கேரக்டர். ஸோ உங்களை மாதிரி ஒரு ட்ரூவாக ஒரு உண்மையாக ஸ்நேகிக்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு பர்சன் உங்களை திங்க் பண்ணுறாங்க. தென் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 110% எஃபர்ட் கொடுத்துருண்டு, கமிட்மெண்ட் கொடுத்து ஒரு பர்சனுக்கு நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருண்டு, பட் இந்த ஒரு பர்சன் உங்கள் கமிட்மெண்ட்டுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு இல்லை. நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் வெயிட்டிங், எமோஷனலி கனெக்டட், பட் இந்த ஒரு பர்சன் மேலே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கோபம். ஏன்னா அந்த ஒரு கொஞ்சம் கோவனால நீங்கள் திரும்பி இருக்கிறீங்க, முகந்திரிச்சு இந்த ஒரு பர்சனை கிட்ட நீங்கள் முகந்திரிச்சு இருக்கிறீங்க. காரணம் என்னன்னா, இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு லேசினஸ் காட்டிட்டு உண்டு. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேலே அதனால் ஒரு ஃபியர் இருந்திருக்கலாம், அதனால ஒரு கோவம் வந்திருக்கலாம். ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் கொஞ்சம் நீங்கள் முகந்திரிச்சு இருக்கிறீங்க இந்த ஒரு பர்சன்கிட்ட இருந்து. பட் 110% உங்களுக்கு ட்ரூவாக நின்றுட்டு உண்டு. இந்த பர்சனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு, ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணிட்டு, மென்டலி ஃபிசிக்கலி ஹெல்ப் பண்ணிட்டு இந்த ஒரு பர்சனுக்கு. ஓகே, இந்த ஒரு பர்சன் உங்களை நல்லதாக தான் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன செல்ஃப் லோ பண்ணிட்டு இல்லை, நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை. 110% இந்த ஒரு பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வெயிட்டிங், எமோஷனலி உங்களுக்கு பயங்கர இந்த ஒரு பர்சன் கூட கரெக்டாக உங்களுக்கு மூவ் ஆன் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால இந்த ஒரு பர்சன் எப்படா நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்கிறீங்க. பட் சேசிங் பண்ணி தான் மட்டும் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்து இந்த ஒரு பர்சன் தன்னோட ட்ரூ ஸ்நேகத்தை உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. காரணம் என்னென்னா, இவருக்கு அது தெரியும், இவருக்கு ஸ்நேகம் உண்டு. நமக்கு லவ்வர்ஸ் கார்டாக வந்திருக்கு. இந்த ஒரு பர்சனுக்கு உங்களுக்கு ஒரு சோல் டு சோல் வாய்ப்பு ஃபீல் ஆகுது. இந்த ஒரு பர்சனுக்கு உங்களை பற்றி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்சிட்டி இவருக்கு பல தடவை ஃபீல் ஆகிட்டு உண்டு. மேபி இந்த ஒரு பர்சன் கண்டினியூஸ் உங்கள் நேம் பார்த்துட்ருக்கலாம், அப்படி இல்லைன்னா கண்டினியூஸ் இந்த ஒரு பர்சனோட ட்ரீமில் நீங்கள் போயிட்டுருக்கலாம். கண்டினியூஸாக உங்கள் 24/7 உங்களோட தாட் இந்த ஒரு பர்சனை டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம். இந்த பர்சனுக்கு அது ஃபீல் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் எனக்கு ஏதோ இந்த பர்சனுக்கு கூட ஒரு முன்ஜென்ம கனெக்ஷன் இருக்குது போல். இந்த ஒரு பர்சனை எனக்கு நான் என் லைஃப்பில் எத்தனையோ பர்சனை மீட் பண்ணியிருக்கேன், பட் இந்த ஒரு பர்சன் சம்திங் ராங் ஸ்பெஷல். இந்த ஒரு பர்சன் என்னோட ஹார்ட்டை டச் பண்ணிட்டு உண்டு. அது இவருக்கு பல தடவை ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் இருந்தாலும் தன்னோட ஃபீலிங்ஸை எமோஷனை இவர் வந்து உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு காரணம் என்னென்னா, இவருக்கு மேபி ஃபாஸ்ட்டில் ஏதாவது இன்னர் சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கலாம். உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் ஏதோ ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஃபியர் உண்டு இவருக்கு. ஸோ அதனால் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்ககிட்ட எமோஷ்னலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு காரணம் இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணிட்டோன்னா, நான் ஓவராக அட்டாச் ஆகி போயிட்டேன்னா, நான் இந்த ஒரு பர்சனுக்கு ஓவராக நான் அட்டாச் ஆகி போயிட்டேன், அடிக்ட் ஆகி போயிட்டேன்னா லாஸ்ட்டு ஃப்யூச்சரில் எனக்கு இது கிட்ட இல்லைன்னா என்னால் அது தாங்கிக்க முடியாது.
மேக்ஸிமம் இந்த ஒரு பர்சன் யாரு கூட அட்டாச் ஆக மாட்டாங்க. ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சனாலிட்டி, லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டர், க்ரியேட்டிவாக லைஃபே ரொம்ப புதுசாக பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர். இவர் அவ்வளோ சீக்கிரமாக யாரு கூட அட்டாச் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் காரணம் தான். இவர் ஃபாஸ்ட்டில் நிறைய அடி வாங்கிட்டு உண்டு. ஓகே, இவர் சின்ன வயசுலையாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் லைஃப்லையாக இருக்கட்டும், ஸ்கூல் லைஃப்லையாக இருக்கட்டும், ஏதோ 2-3 லவ்வில் மாட்டி நல்லா அடி வாங்கின ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ அதனால் இவர் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஏஜ் வரக்கூடிய டைமில் இவருக்கு சில லைஃப் லெசன்ஸ், நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் வரக்கூடிய லெசன்ஸ் தான் அனுபவமே சிறந்த ஆசைன்னு சொல்கிற மாதிரி நம்ம லைஃப்பில் வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளை வந்து க்ரோ பண்ணுது. ஓகே, ஸோ அதே மாதிரி இவருக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் கடந்து வந்தனால இவர் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஏஜ் வரக்கூடிய டைமில் இவர் ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிட்டு. எஸ், நம்ம வந்து நம்மளோட மைண்ட், நம்மளோட எண்ணங்களை வந்து எப்போவுமே நம்ம ஒரு கெரியருக்கு கொடுக்கணும், ஒர்க்கு கொடுக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், இதில் தான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர பட் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து ஓவர் அட்டாச்மெண்ட் அடிக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா காரணம் என்னென்னா அதனால் வரக்கூடிய வலி வந்து பயங்கர பெயினாக இருக்கும். ஸோ நம்ம எந்த வலியை வேணாலும் தாங்கிக்கலாம், பட் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய வலி வந்து என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அடிக்ட் ஆகாமல் அட்டாச் ஆகாமல் நின்றுட்டு வந்துட்டு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஏஜுக்கு பிறகு. பட் இவர் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணக்கூடிய டைமில் அவரே அறியாமல் அவரோட ஹார்ட்டை நீங்கள் டச் பண்ணிட்டு ஏன்னா நீங்கள் ரொம்ப இன்னசென்ஸாக இருந்துட்டு, சைல்ட்லிஸாக உங்களோட எல்லா கேரக்டரும் இது ஒரு பர்சனை பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு. பட் இந்த ஒரு பர்சன் அப்போ என்ன திங்க் பண்ணிட்டோன்னா, நான் யார் கூட அடிக்ட் ஆகிடக்கூடாது, யார் கூட அட்டாச்மெண்ட் ஆகிடக்கூடாது, ஏன்னா லாஸ்ட்டு ஃப்யூச்சரில் அது எனக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது அதனால் வரக்கூடிய பெயின் என்னால் தாங்கிக்க முடியாது. இவர் பல தடவை நின்றுட்டு உண்டு. இதனால தான் ஆள் வந்து தன்னோட ஃபீலிங்ஸே, ஆனால் உள்ள ஸ்நேகம் உண்டு, இவருக்கு அது ஃபீல் ஆகுது. ஏதோ ஒரு ஸ்நேகம், இந்த ஒரு பர்சன் எங்கேயோ பல ஜென்மங்களாக பார்த்து வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகுது. பட் ஆள் அதையும் காட்டிட்டு இல்லை, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. பட் உங்களை பற்றி இவர் நல்லா தான் திங்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ உங்களை மாதிரி யாருமே ஸ்நேகிக்க மாட்டாங்க, யாருமே உண்மையாக இருக்க மாட்டாங்க. 110% ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யாராவது இந்த அளவுக்கு இந்த ஒரு பர்சனுக்கு மேபி இந்த அளவுக்கு யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடல. இந்த 110% எஃபோர்ட் இந்த ஒரு பர்சனுக்கு யாருமே லைஃப்பில், ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க கூட இருக்கிற பார்ட்னருக்கு யாருமே கொடுத்துட்டில்ல. பட் இந்த ஒரு பர்சன் 110% எஃபோர்ட் நீங்கள் கொடுத்துட்டோன்னு இவருக்கு அது தெரியும். ஸோ இவர் உங்களை பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறாங்க, அவர் உங்களை இன்னசென்ஸ் நினைக்கிறாங்க, பாவம் அப்படி தான் நினைக்கிறாங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் வந்து உங்களை பிளாக் பண்ணிட்டு, நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இவருக்கு 2 சுச்சுவேஷன் உண்டு. 2 சுச்சுவேஷன் இவருக்கு எதை சூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இவர் ஸ்டக்காகி நிற்கிறாரு. இவருக்கு கன்ஃபியூஸ், இவருக்கே தெரியலை. எனக்கு 2 இம்பார்ட்டனாக இருக்குது, நான் 2 எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை முன்னோட்டு கொண்டு போகணும் இவருக்கே தெரியல. அதனால தான் இவர் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின் பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஸ்நேகம் இல்லாமல் கிடையாது, ஸ்நேகம் உண்டு. ஏன்னா நமக்கு இவருக்கு வந்து ஒரு சோல் டு சால் வைப் ஃபீல் ஆகுது. நீங்கள் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, ஒரு பேக்கிங் சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும். 2 பேரும் மாறி மாறி ட்ரீமில் வந்துட்டுருக்குது, 2 பேரும் மாறி மாறி நேம் பார்க்குறது. ஒரு பர்சனை வந்து நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, பிளாக்கிங் சுச்சுவேஷன், அந்த பர்சனோட லைஃப்பில் நடக்கிற விஷயம் இங்கே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கும் ஃபீல் ஆகும். தென் ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகிட்டே இருக்கும். எப்போவுமே நம்ம கூட இவங்க இருக்கிறாங்க, அந்த ஒரு ப்ரெசன்ஸ் இவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. பட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லையா இருக்கும். பட் இந்த ரிலேஷன்ஷிப்போட செப்பரேஷன், இந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு பெயின் இவரை ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. இவருக்கு அது ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. நீங்களும் வெயிட்டிங் என்னட்டு தான் இருக்கிறீங்க, நீங்களும் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. நீங்களும் வந்து 24/7 நீங்கள் யூனிவர்ஸ் கிட்டே ப்ரேயர் பண்ணிட்டு எனக்கு ஏதாவது ஜஸ்டிஸ் கொடுங்க, எதாவது மேபி நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்டோ டெக்னிக் ஏதாவது ஃபாலோ பண்ணலாம், லா ஆஃப் அட்ராக்ஷன் எதாவது ஃபாலோ பண்ணலாம். 24/7 நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்தால் கொள்ளாமல் இருக்குது, ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்த ஒரு பர்சன் திருந்தினா கொள்ளாமல் இருக்குது. எனக்கு எப்போ கமிட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு ஒரு வெயிட்டிங் எண்ணத்தில் இருக்கிறீங்க. மேபி நீங்கள் மேனிஃபெஸ்டோ டெக்னிக் ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். இந்த ஒரு பர்சனுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நான் சொன்னேன்னா 2 சுச்சுவேஷன். ஸோ 2 சுச்சுவேஷனால் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் உங்களை கொண்டு வந்து விட்டுருந்தா, இல்லைன்னா வந்து உங்களை பிளாக் பண்ணியிருந்தா, அதனால் இந்த ஒரு பர்சனுக்கு பயங்கர டிப்ரெஷன் உண்டு. ஏன்னா இவருக்கு ஒரு சோல் டு சோல் வைப்பு ஃபீல் ஆகுது, ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு, ஒரு பயங்கர இன்டென்சிட்டி ஃபீல் ஆகுது. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணலை, உங்களை வந்து ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லேயே ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷன்லேயே கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா அதை குறித்து இந்த ஒரு பர்சனுக்கு பயங்கரமாக டிப்ரெஷன் உண்டு, ஓவர் திங்கிங் உண்டு. ஓகே,
நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒரு போஸ்ட் இந்த மாதிரி என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களே, என்னை வந்து ஒரு நோ கார்ட் சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுருக்காங்களே, இவங்களுக்கு அதை நினச்சி ஒரு பெயின் கிடையாது, இவங்களால் மட்டும் எப்படி இதெல்லாம் இப்படி இருக்க முடியுது, என்னால் இருக்க முடியல, எனக்கு அது ஒவ்வொரு நாளும் பெயினாக இருக்குது, பட் இவங்க எப்படி அதை வந்து இது இவங்களால் மட்டும் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பல தடவை டவுட் வந்திருக்கலாம். பட் அப்படி கிடையாது. ஸோ உங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் பிளாக்கிங்கில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க, ஒரு நோ கார்ட் சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா அதை நினச்சி இந்த ஒரு போஸ்டருக்கு பயங்கர ஃபியர் உண்டு. ஃபியர் மீன்ஸ் அப்படி சொல்ல வரல, இவருக்கு அதை நினச்சி டிப்ரெஷன் உண்டு, நைட்டு தூங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதை நினச்சி இவருக்கு என்ன இதுன்னா, நம்ம வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், அதுவும் நம்மக்கிட்ட உண்மையாக இருந்த ஒரு பர்சன், 110% உண்மையான ஸ்நேகத்தை மட்டுமே கொடுத்த ஒரு பர்சன், இந்த மாதிரி என் லைஃப்பில் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் யாருமே கொடுத்துட்டில்ல, எனக்கு லைஃப்பில் நான் எத்தனையோ பேர் மீட் பண்ணிக்கேன், பட் எனக்கு இந்த அளவுக்கு எனக்காக எஃபர்ட் கொடுத்ததும் சரி, இம்பார்ட்டன்ட் கொடுத்ததும் சரி, இந்த ஒரு பர்சன் மட்டும் தான். ஸோ இவங்களை போய் நான் பிளாக்ல போட்டிருக்கேன், ஒரு நோக்கான சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதை நினச்சி இவருக்கு ஓவர் திங்கிங் பண்ணி பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸும் பயங்கர டிப்ரெஷனும், மைண்டு ஓகே இல்லை. காரணம் என்னென்னா, இன்னொரு சுச்சுவேஷன் இவர் வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர நெகட்டிவாக இருக்காங்க. இவரோட தாட் ஃபுல்லாகவே நெகட்டிவாக இருக்குது. இவருக்கு வந்து என்னென்னா, ஆக்சுவலி இவரோட மைண்டு ஓகே இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கு, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறதுக்கு ஆளோட மைண்ட் ஒரு பீஸ் இருக்கணும், ஓகே. பட் ஆளோட மைண்டில் பீஸ் இல்லை. ஆள் வந்து ஃபுல்லாக ஓவர் திங்கிங் பண்ணிட்டு, 2 சுச்சுவேஷன் நான் எதை சூஸ் பண்ணுவேன், நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், நான் என்ன தான் பண்ணுவேன், ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஒரு 1000 பேர் கூட்டத்தில் இவர் போனாலும் சரி, ஃப்ரெண்டு, பார்ட்டி, செலிப்ரேஷன், பீச் எங்கே போனாலும் சரி, இவருக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது, ஓகே. ஒரு ஒற்றப்பட்ட சுச்சுவேஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. இவருக்கு மேபி கரண்ட் சுச்சுவேஷன் இவர் ஃபேமிலி கூட இருக்கலாம், பட் எனக்கு யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்க யாரும் இல்லை, எனக்கு எங்கே போனாலும் எனக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது, நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டு இல்லை, நான் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லைன்னு இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இந்த ஒரு போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை பேரோட கூட்டத்தில் போனாலும் இந்த ஒரு போஸ்டரோட கண்ணு தேட்டது உங்களை தான், இந்த ஒரு போஸ்டரோட மனசு தேட்டது உங்களை தான். இவருக்கு எங்கே போனாலும் ஒரு லோன்லினஸ் இவருக்கு ஃபீல் ஆகுது, ஓகே. பட் டிசைர் உண்டு, இந்த சுச்சுவேஷன் ஒன்று சேஞ்ச் ஆனால் கொள்ளலாம், இந்த இவருக்கு டிசைர் உண்டு. இவரோட டிசைர் என்னென்னா, அவங்க கூட ஒரு ஃபேமிலி லைஃப் கொண்டு போகணும், குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணி, இது இவரோட ட்ரீம் ஆகும், இது இவரோட டிசைர் ஆகும், ஓகே. பட் ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்களை ஸ்டக்காகி நிற்கிறாங்க, ஓகே. 2 சுச்சுவேஷனில் ஸ்டக்காகி நிற்கிறாங்க. பட் இவர் என்ன நினைக்கிறா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்ச் வந்தால் கொள்ளலாம், ஏதாவது ஒரு இவருக்கு டவுட்லி இவருக்கு கன்ஃபியூஸ், 2ல் எதை சூஸ் பண்ணுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன், ஓகே. பட் நீங்கள் இல்லைங்க ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. இவருக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுச்சுவேஷனில் ஒரு சேஞ்சஸ் வேணும் இவர் நினைக்கிறாரு. பட்டு இவருக்கு எல்லாம் தெரியும், ஓகே. 2ல் 1 தான் நிற்கும்னு தெரியும், பட் ஒன்றும் இல்லை. இவருக்கு 2 பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இவருக்கு மைண்டு கரண்ட் சுச்சுவேஷனில் ஓகே இல்லை, ஓகே. நீங்கள் நினைக்கலாம், சரி ஓகே, நீ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க வேண்டாம், சரி எனக்கும் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்து நீ என்ன என் லைஃப்பில் முன்னோட்டு கொண்டு போகணும் உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம். பட் இவருக்கு அது 2யும் பேலன்ஸ் பண்ணி 2யும் முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு இவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, மைண்டில் ஒரு பீஸ் இல்லை, ஓகே. மேபி கமிட்மெண்ட் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு கமிட்மெண்ட் கிளாரிட்டி எதுவும் கேட்காம இருந்தீங்கன்னா ஓகே, இவங்க வந்து கொண்டு போயிருப்பாங்க. பட் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு கமிட்மெண்ட் ஒரு கிளாரிட்டி கேட்டிருப்பீங்க. ஸோ அதனால் ஆள் வந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்காங்க. பட் இவருக்கும் டிசைர் உண்டு, ஓகே. இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு மைண்டு ஓகே இல்லை, பயங்கர டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன். பட் என்னென்னா சுச்சுவேஷன் எப்படி போகுதோ போகட்டும், ஓகே. நம்ம லைஃப் போகிற பாதைக்கு நம்மளும் போவோம். ஸோ அந்த ஒரு தாட்டில் தான் கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்க இருக்காங்க. பட் ஆக்ஷன் எடுப்பாங்களே கேட்டால் அப்கோர்ஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து சக்ஸஸ்னு ஒரு கார்டு நமக்கு வந்துடுண்டு. ஸோ அந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் ஆக்ஷன் எடுக்காமல் அவங்களே ஸ்டக்காக்கி வச்சுட்டோம்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்களுக்கும் அவங்க இந்த ஒரு பர்சன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு லைஃப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். மேபி இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் எல்லாருக்கும் ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் இல்லை அப்படின்னா
இந்த ஒரு பர்சன் மேபி ஏதாவது ஒர்க்குக்கு தூர இடத்துக்கு போயிட்டு வரலாம், வந்தப்போ ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கலான்னு காணும் எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு. பட் டைம் எடுத்துக்கும். இவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கேட்குறீங்க, ஒரு கிளாரிட்டி கேட்குறீங்கன்னா அஃப்கோர்ஸ் டைம் எடுத்துக்கும். ஓகே, இவர் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பார். இவர் உங்களுக்கு ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் உங்களுக்காக ஷோராக ஆக்ஷன் எடுப்பார். காரணம் என்ன, இவருக்கு எங்கே போனாலும் இவருக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. இவரோட மனசாக இருக்கட்டும், இவரோட கண்ணாக இருக்கட்டும், எங்கே போனாலும் இவரோட ஹார்ட்டோ இவரோட கண்ணோ உங்களை தான் தேடுது. ஸோ எத்தனை பேர் கூட்டத்தில் இருந்தாலும் இவருக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. ஸோ இவருக்கு அது ஃபீல் ஆகுது. இந்த ஒரு பர்சன் எனக்கு மேபி விதியாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் எனக்கு ஒரு சோல் டு சோல் வாய்ப்பு எனக்கு ஃபீல் ஆகுது, ஒரு பயங்கர இன்டென்சிட்டி ஃபீல் ஆகுது. மேபி எனக்கு இந்த ஒரு போஸ்டரை தான் யூனிவர்ஸ் எழுதி வச்சுருக்கலாம். இந்த ஒரு போஸ்டர் கூட தான் என் லைஃப்பை கொண்டு போகணும், இவருக்கு அது ஃபீலாக இருக்கலாம். ஓகே, பட் இதில் ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு உடனே இந்த ஒரு போஸ்டர் கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. கேட்டிங்கன்னா 19 ஹவர்ஸில் இல்லைங்க 19 டேஸ்க்குள்ளாடி ஒரு கம்யூனிகேஷன் வந்து பாசிபிள் ஆகும். ஏன்னா இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க பாவம், ஸோ அவங்க என்னால் கஷ்டப்படுவாங்க, எனக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எந்த நான் இல்லைங்க அவங்களுக்கு பயங்கர பெயினாக இருக்கும். ஸோ அதனால் பாவம் எனக்கு உங்களை வந்து உங்களை விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டு இல்லை. ஓகே, முடிவு பண்ணியிருக்கலாம், பட் ஆக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் அது ஒர்க் ஆகிட்டு இல்லை. ஓகே, அப்போ இவர் நினைக்கிறேன்னா எனக்காக ஒவ்வொரு நிமிஷம் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எனக்கு ஒரு நான் இல்லைங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு மெசேஜ் பண்ணி ஒரு கால் பண்ணணும், நம்ம வந்து இருக்கிறோம் அவங்களுக்காக இருக்கிறோம் அப்படி தெரியும்னு சொல்லிவிட்டு அதுக்காக வரலாம். ஓகே, டைம் எடுத்துக்கும். நமக்கு வந்து கார்டு பார்த்திங்கன்னா நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஸ்லோயிங் டவுன், நமக்கு ஸ்லோயிங் டவுன் ஒரு கார்டு நமக்கு டேரெக்டாகவே வந்துട്ടുണ്ട്. ஓகே, பட் ஷோர் இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த ஒரு பர்சன் தனக்கு செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய டைமில், அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய டைமில். ஓகே, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் 2 சுச்சுவேஷனில் மாட்டிட்டு நிற்கிறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாமல் நிற்கிறாங்க. பட் இவர் செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய டைமில், அவருக்கு வேல்யூ கொடுக்குற டைமில், அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டைமில் மஸ்ட் இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் இந்த ஒரு பர்சன் கிட்டது உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டு ஒரு கிளாரிட்டி வேணும், டைம் எடுத்துக்கும். பட் அது வரைக்கும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ் எதுவும் நீங்கள் பண்ணலை, நீங்கள் வந்து பயங்கர சேடாக தான் இருக்கிறீங்க, எமோஷ்னலி கனெக்ட், உங்களால் மூவ் ஆன் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, ஆக்சுவலி வந்து இந்த ஒரு பர்சன் உங்களை பயங்கர இன்னசென்ஸாக நினைக்கிறாங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் ஒரு இன்னசென்ஸாக நீங்கள் இருக்காதுங்க. உங்களுக்கும் பவர் உண்டு, உங்களுக்கும் வேல்யூ உண்டு. நமக்கு யாரும் வந்து லைஃப்பில் பிச்சை யாரும் போட வேண்டாம். ஓகே, வாழ்க்கை பிச்சைலாம் நமக்கு யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நமக்கு யாரும் பாவம் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறீங்க செல்ஃப் லவ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஷோராக செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களுக்கும் வேல்யூ இருக்குது. எல்லோரும் தாயோட வயிற்றுல தான் வெளியே வந்தோம், ஸ்பெஷலாக வந்து யாரும் இங்கே வரல. ஸோ உங்களுக்கும் வேல்யூ இருக்குது, உங்களுக்கும் பவர் இருக்குது, உங்களாலேயே எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்களுக்கு வேல்யூ கொடுங்க. நீங்களும் வந்து ஹை பவரில் நில்லுங்க, செல்ஃப் இண்டிபெண்ட்டாக வாங்க. ஏன்னா நம்மளை யாரும் இன்னசென்ஸ் நினைக்க வேண்டாம். புரியலையா? கஷ்டப்பட்டுலாம் நமக்கு யாரும் வாழ்க்கை கொடுக்க வேண்டாம். ஓகே, கஷ்டப்படுத்தியோ கட்டாயப்படுத்தியோ நமக்கு ஒருத்தவங்க லைஃப் கொடுக்க வேண்டாம். ஏன்னா கட்டாயப்படுத்தியோ கஷ்டப்படுத்தியோ வரக்கூடிய லைஃப் வந்து மேபி அவங்க சொல்லி காட்டலாம் லாஸ்ட் வரைக்கும், நீ பாவன் வந்தேன்னு. அப்படி நமக்கு ஒரு லைஃப் கட்டாயப்படுத்தியோ கஷ்டப்படுத்தியோ ஒருத்தவங்களுக்கு அவங்க நமக்கு லைஃப் கொடுக்க வேண்டாம். ஓகே, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் செல்ஃப் லவ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களுக்கு அது அட்ராக்ட் ஆகி வரட்டும். எஸ், இன்னொரு பர்சன் லைஃப்பில் வேணும், இந்த ஒரு பர்சன் தான் எனக்கான கரெக்டான ஒரு பவர். இன்னொரு பர்சன் இல்லைங்க என் லைஃப் ஒருபோதும் முன்னோட்டு போகாது. என் லைஃப்பில் எத்தனையோ ஒரு பர்சனை பார்த்து இந்த ஒரு பர்சன் மாதிரி என் லைஃப் வரவே வர, அவங்க அட்ராக்ட் ஆகி வர அளவுக்கு இருந்துக்கோங்க. பாவம் பார்த்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் இருக்காதுங்க. அது வந்து ஃப்யூச்சரில் என்றைக்கு தான் ப்ராப்ளத்தை கொண்டு வந்து விடும். ஓகே, இதுதான் ஒரு பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ். ஓகே, இப்போ வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். நம்ம இப்போ மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், கரண்ட் போயிடுச்சு, ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட், சாரி செப்டம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, அக்டோபர் இம்பார்ட்டன்ட்,
நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் 333 இம்பார்ட்டன்ட், 444 இம்பார்ட்டன்ட். ஓகே, 333 444 கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதை தவிர்த்து நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், then 19 இம்பார்ட்டன்ட். இந்த நம்பரில் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஸோ டேட் ஆஃப் பர்த்து மந்தெல்லாம் நமக்கு மேட்ச் கண்டிப்பாக ரெஸ்னேட் ஆகும்னு கிடையாது. வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுனா போதும். தென் புதுசாக யாரும் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட எனர்ஜி இங்கே நமக்கு சேனல் அப்டேட் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.